ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவா உப்புமா பண்ணுறேன். நிறைய கடலைப்பருப்பு, உளுந்து, நிறைய துருவன இஞ்சி போட்டு பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோட சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், கேஷ்யூ, கேரட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் சால்ட்டு, கோதுமை ரவா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்தோன்னா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் அதில் 1 கப் ரவைக்கு 3.5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரவா பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணும். ஸோ நிறைய தண்ணி தேவைப்படும். இது ட்ரையாக சாப்பிட்டா அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கைக்கு எப்போதும் போல் தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா போகும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். குக்கரில் பருப்போடு சேர்த்து கார்லிக்கு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 5 விசில்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். குயிக்காக அதோட சேர்த்து தண்ணி ஊற்றி ரைஸையும் ஊற வச்சுக்க போகிறேன். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர், சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த டைம் வெண்டைக்காய் ஃப்ரைல கொஞ்சமாக கார்லிக் தட்டி ஆட் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.